எவ்வளவு ஒரு சின்ன சின்ன பிறக்கிற குழந்தையில இருந்து முதியோர் வரை அனைவருக்கும் எவ்வளவு அது பெனிஃபிட். அது அந்த திட்டம் வந்ததுலேருந்து, அந்த 108 ஆம்புலன்ஸ் வந்ததுலேருந்து எவ்வளோ உயிர்களை காப்பாற்றிருக்காரு. ஆனால் இவனுங்க சொல்கிறானுங்க, கலைஞர் படத்தை போட்டு நாங்கள் ஏதாவது 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து எவ்வளோ ஒரு அசிங்கம். இவருக்கு கொண்டு வந்தாலும் என்ன கொண்டு வர முடியும்? தமிழ்நாட்டில் தான் கொண்டு வர முடியும். ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே அந்த 108 ஆம்புலன்ஸு அவர் விட்டுருக்காரு. எங்கள் சின்னையா அன்புமணி. அதே மாதிரி புகையிலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு அது பெரிய மாஃபியா கும்பல். அது புகையிலைன்றது ஒரு பெரிய மாஃபியா கும்பல். அவங்கள பகச்சிக்கின்னு எல்லாரையும் பயங்கர இன்னல்களை சந்திச்சு அந்த புகையில ஒழிக்கிறதுக்கு அவ்வளோ போராடினாரு எங்கள் சின்னையா. அதே மாதிரி போலியோன்றது ஒரு பெரிய தலைவலியா இருக்குது இந்தியாவுக்கு. முதலாம் பிறந்த குழந்தைங்க பிறந்ததுன்னா நிறைய ஒரு 100% எப்படியா ஒரு 25% போலியோவில் அடிப்பட்டு தான் வருங்க பசங்க குழந்தைங்க. அந்த போலியோவே முற்றிலுமா ஒழிச்சாரு. அந்த சொட்டு மருந்து போடுறது எல்லாமே போடுறது முற்றிலுமாக ஒழிச்சாரு. அந்த பெருமையெல்லாம் அவர் சேரும். இவங்க சோசியல் என்ன இவ்வளோ சுகாதார ஏதோ இவ்வளோ அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க. கப்பல் துறை அமைச்சர் இருந்தாரு டிஆர் பாலு, கப்பலை வாங்கி சேர்த்தாரு. அதனால கப்பல் வாங்கி 10 சொல்லியிருக்காரு. லேட்டஸ்டாக சொல்லியிருக்காரு அண்ணாமலை 10 கப்பல் வாங்கி விட்டார் சொல்லிட்டு. அதே மாதிரி பாலத்தை கட்டினாங்க. பாலத்தை கட்டி பல கோடி ஊழல் செஞ்சாங்க. இதே மாதிரி தான் ஊழல் திமுக என்றாலே ஊழல். முதல்ல இருந்து தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் முடிவு செஞ்சு கொண்டு வந்தது அந்த இதை கொண்டு வந்தது திமுக காரணம் தான். அவன் தான் முத பணத்தையே மக்களை நல்லா இருந்த மக்களை இன்னைக்கு பணம் வாங்குற அளவுக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்ததான் திமுக காரணம். அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நபரை தான் திமுக காரணம். அவ்வளோ மோசமானவனுக்கு தான் திமுக காரணம். அதான் மக்களே சற்று